நாட்டோ நாடுகளின் உறுப்பினரான எஸ்டோனியாவின் வான்பரப்புக்குள் ரஷ்ய ராணுவ ஜெட் விமானங்கள் நுழைந்ததற்கு ஐரோப்பிய ஒன்றியம் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஐரோப்பா நாடுகளில் இருக்கும் நாட்டோ நாட்டு எல்லைகளில் சமீப காலமாக ரஷ்யாவின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. கடந்த வாரம் போலந்து எல்லையில் தென்பட்ட ரஷ்ய ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. தற்பொழுது எஸ்டோனிய வான்பரப்புக்குள் அனுமதி இல்லாமல் அத்துமீறி நுழைந்து ரஷ்ய ஜெட் விமானங்கள் சுமார் 12 மணி நேரம் பறந்துள்ளன. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள ஐரோப்பிய ஒன்றியம் இதை ரஷ்யா தொடர்ந்து செய்தால் விளைவுகள் மோசமாக இருக்கும் என எச்சரித்துள்ளது. தான் அனிருத்துடன் போட்டியிடுகிறேனா என சமூக வலைதளத்தில் எழும் கேள்விகளுக்கு இசையமைப்பாளர் சாய் அபயங்கர் விளக்கமளித்துள்ளார். நடிகர்கள் சாந்தனு, செல்வராகவன், பிரீத்தி அஸ்ரானி நடிப்பில் சாய் அபயங்கர் இசையமைப்பில் உருவாகியுள்ள பல்டி திரைப்படம் வரும் 26ஆம் தேதி வெளியாகிறது. இதன் செய்தியாளர் சந்திப்பு சென்னை சாலிகிராமத்தில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட புதிய இசையமைப்பாளர் சாய் அபயங்கரிடம் அனிருத்தோடு போட்டியா என்ற கேள்விக்கு, நான் இப்போதுதான் ஆரம்பத்தில் உள்ளேன், அவரோடு போட்டி என்பதெல்லாம் கிடையாது என தெரிவித்தார். அவரெல்லாம் நிறையா பண்ணிட்டாரு. நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். உங்களோட ப்ரேயர்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸ்லாம் இன்னும் நிறையா நல்லா ஒர்க் பண்ணணுமே தவிர காம்படிஷன் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இன்னும் நிறையா இருக்குது. இல்லை, கிரிட்டிசிசம் அதெல்லாம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். நானும் என்னென்னலாம் ஏதாவது சஜஷன்ஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க, அது இப்போவே நல்லா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அமெரிக்காவின் நியூயார்க்கில் நடக்கவிருக்கும் ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தில் பங்கேற்க அமெரிக்காவுக்குள் நுழைய பாலஸ்தீன குடியரசுத் தலைவர் அபாஸுக்கு விசா வழங்க அமெரிக்கா மறுத்துவிட்டது. இதனை கண்டித்து பேசிய ஐக்கிய சபைக்கான பாலஸ்தீனிய தூதர் ரியாத் மன்சூர், ஐக்கிய நாடுகள் சபையில் கலந்து கொள்ள என்ன வழிகள் இருக்கிறதோ அதனை நிச்சயம் எங்கள் தலைவர்கள் செய்வார்கள். இதுபோன்ற விசா மறுப்பை அமெரிக்கா தொடர்ந்து செய்தால் முன்னொரு காலத்தில் நடந்தது மீண்டும் நடக்க நேரிடும் என எச்சரித்தார். பின்னர் ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தில் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டு உரையாற்றிய ஐக்கிய நாடுகள் சபை அனுமதி வழங்கியது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.